பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் பரிசுத்த வேத புஸ்தகம் பைபிளை எல்லாரும் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏற்பாடு இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இப்பொழுது நாம் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை தான் தியானம் பண்ண போகிறோம். சரிங்களா? மத்தேயுவிலிருந்து நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் சிறிய ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அப்பா, பரிசுத்த வேத புஸ்தகத்தை படித்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் நீர் கற்றுத் தருவீராக. என் கர்த்தருக்கென்று 60 கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கணும் ஆண்டவரே. வேத ஞானத்தில் வளரணும். தானியலை போட 10 மடங்கு ஞானம் பெற்ற பிள்ளைகளாக குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்குமே இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சோதிருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சோதிருக்கின்றேன். நான் அமர்வாதோ, நான் இருவாதோ, நான் அமர்வாதோ, நான் இருவாதோ, நன்றாணி அறிந்திருக்கின்றேன், என்னை நன்றாணி அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அப்பா, உங்கள் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, என் தாயின் கழுவலை உருவாகும் முன்னே அப்பா உன் கண்களை கண்டதற்காக நன்றி. அப்பா, என் பேர் அழைத்த தேவன் அப்பா, உங்க கண்கள் கிருபை கிடைச்சதே. இமானுவேல், எங்களோடு கூட இருக்கீங்களே தேவனே, உங்க நன்றி அப்பா. அப்பா, எங்கள் காண்கிற தேவன், உலகத்தின் முடிவு பகுதி எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்பா. நீங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் பழுத்தாலும் அப்பாவை அறிந்திருக்கின்றேன், நடந்தாலும் பழுத்தாலும் அப்பாவை அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, எங்கள் இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ராஜா, அப்பா, பிதாவே, தேவாதி தேவனே, இயேசுவே, அன்பு மகா பெரியதானவரே, அன்பை இயேசுக்கு எங்களை முடியலாண்டவரே, எத்தனை நல்லவர் அப்பா. கொடான படி சொல்கிறோம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சோதனைக்கின்றேன், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன்.
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எங்க பேர் அழைத்த தேவன் என் வீட்டு உயிரோடு இருக்கீங்க அப்பா. ஓ, நீ கல்லல்ல மண்ணல்ல ஆண்டவரே, நீ உயிருள்ள தேவன் சொன்னீங்களப்பா. நான் ஒருவரே தேவன், என்னை எல்லாம் தேவன் என்று சொன்னீரே. ரட்சகரே, மீட்பரே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீரே. பிதாவே, சொந்தரிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வாய் கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வாய் கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீ. என்னை அதிசயமா நீ பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. மத்தேயு 7ஆம் அதிகாரம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். 2ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். வசனம் 3ஆம் அதிகாரம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? 4ஆம் வசனம். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? 5ஆம் வசனம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். 6ஆம் வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8ஆம் வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 9ஆம் வசனம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? 10ஆம் வசனம். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம். 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். 14ஆம் வசனம். நீங்கள் போகிற வாசல் இடுக்கமும் வழி நெரிசலுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். 16ஆம் வசனம். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? 17ஆம் வசனம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும்.
18ஆம் வசனம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. 19ஆம் வசனம், நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 20ஆம் வசனம், ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. 22ஆம் வசனம், அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23ஆம் வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். 24ஆம் வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 25ஆம் வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 26ஆம் வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 27ஆம் வசனம், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 28ஆம் வசனம், இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் 29ஆம் வசனம், ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரம் படித்தோம் இல்லையா? ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அதாவது நம்மளை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம மற்றவங்களை குற்றம் சொல்லக்கூடாது. நீ செய்கிறது சரியில்லை, நீ செஞ்சது தவறு, அது பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாரையும் குற்றம் பிடிக்கக்கூடாது. உங்கள் ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும்னா, நீங்கள் அதை மாதிரி மற்றவங்கள குறை சொல்லி எங்ககிட்ட சொல்லாதீங்க, மற்றவங்கள குற்றம் சொல்கிற போல் குறை சொல்கிறது போல் என்கிட்ட பேசாதீங்க. நான் யாரை பற்றியும் தவறாக பேச மாட்டேன். ஏன்னா ஏசப்பா என்னை பார்க்குறாங்க. அவர் பார்வைக்கு நான் என்ன பண்ணணும்? நலமானது செய்யணும், நலமானது பேசணும். அதனால என்கிட்ட யாரை பற்றியும் தப்பு பேசாதீங்கன்னு நீங்கள் உங்கள் வாயை திறந்து சொல்லணும். ஓகேங்களா? அப்படி ஒருவேளை உங்கள் வந்து யாராவது குற்றம் சொல்கிறது போல் இருக்கிறாங்க, உண்மையாகவே அவங்க தவறு தான் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்கள பற்றி நீங்கள் தவறாக பேசுகிறதுக்கு பதிலாக அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் உறவினர்கள் வாழ்க்கையிலையோ இல்லை உங்கள் நண்பர்கள் வாழ்க்கையிலையோ தவறு இருக்குமானால் நீங்கள் அவங்கள குறித்து தவறாக பேசுகிறத விட்டுட்டு அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். ஏசப்பா அவங்க மனம் திரும்பணும், ஏசப்பா அவங்கள ரட்சிங்க, ஏசப்பா அவங்க தப்பு பண்ணுறாங்க, இந்த காரியத்தில் அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை தவிர்த்து அவங்கள குறித்து நீங்கள் தவறாக பேசவும் கூடாது. தவறாக யாராவது பேசுனாங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கவும் கூடாது. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், இப்போ ஆன்ட்டி நோட்டில் எழுதுன பார்த்தீங்களா? அதை நீங்களும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம கேள்வி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரே வசனத்தில் ஆன்ட்டி 3 கேள்வி கேட்க போகிறேன். ஓகேங்களா? கேட்கலாமா? டேஷ் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், டேஷ் அப்பொழுது கண்டடைவீர்கள், டேஷ் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது ஒரே ஒரு வசனம்தான். இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் 3 டேஷ்லேயும் அழகாக ஆன்சர் எழுதலாம். ஆன்சர் எழுதி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.